குறிப்பா ரயில்வே பட்ஜெட்லாம் முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை நிறுத்திட்டாங்க. கடைசியா பிங்க் புக்கெல்லாம் வெளியிட்டாங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்கன்ற விஷயம் அதில் இருந்ததா சொல்றாங்க. அது சம்பந்தமா நீங்க எதுவும் இங்க பேசி பிரயோஜனம் இல்லை. இது பெரிய அநியாயங்க. ரயில்வே பட்ஜெட்டுன்னு இருந்தது, அதுக்குன்னு 3 நாள் வாதத்துக்கு ஒதுக்குவாங்க. ரயில்வே பட்ஜெட் புக் 2 புக் இருக்கு, இவ்வளவு புக் இருக்கும். அதுல எல்லா தடங்கள், புதிய தடங்கள், பழைய தடங்கள், புதிதா அனுமதிக்கப்பட்ட தடங்கள், அதுக்கு எவ்வளவு தொகை அனுமதிக்கப்பட்டிருக்கு, எப்ப இது முடியும், டார்கெட் என்ன, இது எல்லாம் முழுக்க அந்த புக்ல இருக்கும். அதை வாங்கின உடனே நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வந்திருக்கு வரலங்கிறத உடனே தெரிஞ்சுக்கிடவும் முடியும். இது பட்ஜெட்டை பிரிச்சதே தப்பு. ரயில்வே பட்ஜெட்டுக்கு முக்கியத்துவமே இல்லை. இப்ப எல்லாம் பட்ஜெட்ல பேசுறாங்க. ரயில்வே பட்ஜெட்ல பேசுறது ஒரு 4-5 பேர் தான். ரயில்வே பட்ஜெட் தனியா தான் இருக்கணும். இவங்க சேர்த்தது தப்பு. அனுப்பி வச்சிருக்காங்க, ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அத சொன்னாங்க. அவரு வெங்கடேசன் சொன்னாரு, இன்னொரு எம்பின்னு சொன்னாங்க. அங்க யாரையும் கூப்பிடல அரசியல் கட்சிக்காரங்கள. ஆனா அண்ணாமலையை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்காங்க. அவருக்கு ரயில்வேக்கு என்ன சம்பந்தம்? அவரு ஆளுங்கட்சியை சேர்ந்த, மத்தியில ஆளுகிற கட்சியை சேர்ந்தவருங்கிறதுனால அவரை கொண்டு போய் அந்த மீட்டிங்ல அது போட்டோதெல்லாம் காமிச்சாங்க. அது முறைகேடு. இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் நடக்கக்கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சேபனை எழுப்பினார்கள். அதற்கு அவர்களால் சரியான விளக்கம் தர முடியவில்லை. அவர்களுக்கு தெரியல எந்த ஒரு மீட்டிங்ல எங்க உட்கார்ந்தாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா இவங்க விளக்கி சொன்னாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.